கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் ஏசாயா 14:3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணுவார். இந்த வசனத்தின் மூலமாக முதலாவது உங்கள் துக்கத்தை மாற்றுவார், இரண்டாவது உங்கள் தத்தளிப்பை மாற்றுவார், மூன்றாவது அடிமைத்தனத்திலிருந்து கடினமான அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி உங்களை இளைப்பார பண்ணுவார். இத்தனை ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு துக்கம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தத்தளிப்போடு இருப்பார்கள், ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள், டபுள் மைண்டடாக இருப்பார்கள். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா என்று ஒரு பதட்டத்தோடே இருப்பார்கள். குழப்பமான வாழ்க்கை. அடுத்தது அடிமைத்தனம். அடிமைத்தனம்னா சாதாரணமான அடிமை இல்லை, கடினமான அடிமைத்தனம். குடிக்கு அடிமையா, சினிமாவுக்கு அடிமையா, போதைக்கு அடிமையா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கூட போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். எப்போ உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் தெரியுமா? யாத்ராகமம் 33:14 சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நிலையான இளைப்பாறுதல் தெரியுமா? தேவ சமூகம் நமக்கு முன்பாக போகும்போதுதான் நமக்கு நிலையான இளைப்பாறுதல். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தை சார்ந்து நடக்கும்போது அந்த நாள் முழுதும், அந்த வாரம் முழுதும், வருடம் முழுதும் கர்த்தர் நம்மை இளைப்பார பண்ணுவார். இளைப்பாறுதல் எங்கே இருக்கு தெரியுமா? தேவ சமூகத்தில். ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் கோயிலுக்கு தவறாமல் போக வேண்டும். ஜபத்தை தவறவிடக்கூடாது, வேத வாசிப்பை தவறவிடக்கூடாது. அவர் சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது நிச்சயம் ஒரு சமாதானம் இருக்கும், அடிமைத்தனம் இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு கடுமையான அடிமையாக இருக்கின்றார்கள். அதிலிருந்து விடுதலையை தருவார். எனவே அவர் சமூகத்தை தேடுவோம், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். God bless you. Amen. Amen.